வணக்கம். வாங்க இன்னைக்கு அக்ஷய் சமையல்ல சப்ஸ்கிரைபர்லாம் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த கேரட் பொரியலும் அந்த மாதிரி சேமியா ஜவ்வரிசி பாயாசமும் பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தை 3வது வெள்ளிக்கிழமைங்க. அது சேமியா பாயாசம், ஜவ்வரிசி சேமியா பாயாசம் செய்ய போறோம். கூடவே கேரட் பொரியல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய பேருக்கு சேமியா ஜவ்வரிசி பாயாசம் செய்ய தெரியுங்க. பிகினர்ஸ்க்காக தான் இது செஞ்சிருக்கேன். நிறைய சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க சேமியா ஜவ்வரிசி பாயாசம் காமிங்கன்னுட்டு. அதுக்காக ஏன்னா பாலும் பாயாசமும் சூடா இருக்கும்போது பாத்தீங்கன்னா சர்க்கரை வந்து நமக்கு லேசா திரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ கேரட் பொரியலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பொரியலுக்கு இந்த சைஸ்ல ஒரு வெங்காயங்க. கேரட்டை கட் பண்ணிட்டு தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம இது பாத்தீங்கன்னா மத்தியானம் சாப்பாட்டுக்கு சாம்பார், அவரைக்காய், பீன்ஸ், கேரட், கத்திரிக்காய் போட்டு சாம்பார். வெள்ளிக்கிழமைன்றதுனால இன்னைக்கு சாம்பார் வச்சாச்சு. இப்போ கேரட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும், இந்த சைஸ்ல குட்டி குட்டியா. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அப்படியே ஒரு கலந்து விட்டுருவோம். கேரட் பொரியல் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா கேரட் பொரியல் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சால் எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கேரட் பொரியல். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குக்கரில் தண்ணி சூடு பண்ணிட்டு இருக்கேங்க. இப்போ இந்த கேரட் இதில் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ வந்து கேரட் பார்த்தீங்கன்னா குக்கரில் வேக வச்சிருக்கேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 6-7 நிமிஷம் நமக்கு நல்லா வேகணும். நான் குக்கரில் தான் வேக வைக்கணும்னு இல்லைங்க, எனக்கு குக்கர் வந்து யூஸ் ஆகும் மாட்டேன். அடுத்து சாதம் வைப்பேன், அதனால அப்படியே நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட மேலே அந்த கட்டில் வந்து 3 வேக வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு பாத்திரம் வச்சு வேக வச்சுக்கலாம். இட்லி பானையில கூட. நான் இன்னைக்கு குக்கர்ல வெயிட்லாம் போட தேவை, சும்மா ஆவியில வேக வைக்கிற மாதிரி நம்ம வேக வச்சா போதுங்க. அதுக்குள்ள நம்ம சேமியா ஜவ்வரிசி பாயாசம் பண்ணிடலாம். பாத்துடலாம். பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துல இதை நான் வந்து சேமியா ஜவ்வரிசி பாயாசம் வைக்கிறதுக்காக அந்த பாத்திரம் யூஸ் பண்ணுவேன். ஒரு 1/4 கிளாஸ்க்கு ஜவ்வரிசிங்க. ஜவ்வரிசி பாத்தீங்கன்னா நைலான் ஜவ்வரிசி. கால் கிளாஸ்க்கு கொஞ்சம் கூட இருக்கு எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வெறுமனே கழுவி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப ஜவ்வரிசியை பாத்தீங்கன்னா கழுவி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. தண்ணி சேர்த்துடலாம். ஜவ்வரிசி எடுத்த கிளாஸ்ல ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்ப ஜவ்வரிசி பாத்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் ஸ்டவ்ல வச்சுட்டோம். அடுப்புல ஜவ்வரிசி கொஞ்ச நேரம் வேகணும் நமக்கு. ஒரு 6-7 நிமிஷம் நமக்கு வெந்துருச்சுங்க. மீடியம் ஃப்ளேம்ல நல்லா பிரஷர் வந்துச்சுன்னா குக்கர்ல நம்ம எடுத்து இறக்கி வச்சுட்டேன் நான். அதுக்குள்ள நம்ம பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா சேமியாவை நம்ம வறுக்க போறோம் பாயாசத்துக்கு. இந்த பக்கம் ஜவ்வரிசி வந்து நமக்கு வெந்துட்டே இருக்கு, வேகணும் நல்லா. நமக்கு கண்ணாடி பதத்துக்கு பாத்தீங்கன்னா வேகணும். பாயாசத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க பால் காய வச்சிட்டு இருக்கேன். சேமியா வறுக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. சேமியா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து சேவரட் சேமியா எடுத்திருக்கேன். ஒரு நேரம் பாத்தீங்கன்னா பேம்பினோ சேமியா எடுப்பேன். இந்த மாதிரி சேமியா நமக்கு பொடிசா இருக்காரு. இந்த மாதிரி இருக்கிறது எடுத்தோம்னா நல்லா இருக்கும் பாயாசத்துக்கு. கடையில எது இருக்கோ அந்த கம்பெனி வாங்கிப்பேன். இத மாதிரி இருக்கிறது நம்ம எடுத்தோம்னா பாயாசத்துக்கு நல்லா இருக்குங்க. இப்ப நம்ம 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட ஜவ்வரிசி சேர்த்திருந்தோம்ல, அதனால ஒரு கிளாஸ், அதே கிளாஸ்ல ஒரு கிளாஸ் பாத்தீங்கன்னா சேமியா எடுத்துக்கலாம். பால் பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே ஒரு பொங்கி வந்திருக்கு. நான் எப்பயுமே பால் பாத்தீங்கன்னா லோ ஃப்ளேம்ல தான் காய்ச்சுவேன், அப்பதான் நமக்கு பொங்கி கீழே சிந்தாது. சேமியா பாத்தீங்கன்னா நமக்கு லேசா கோல்டன் ப்ரௌன்ல பாத்தீங்கன்னா வறுபட்டு வந்திருக்கு. நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் விட்டோம்னாவே நமக்கு வந்து லேசா கருக ஆரம்பிச்சிரும், அப்புறம் ரொம்ப செவந்துட ஆரம்பிச்சிடும். அதனால பார்த்துட்டே இருந்து நம்ம எடுத்துடணும். எடுத்துடலாம் தட்டுல. ஜவ்வரிசி பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம விட்ட தண்ணி அப்படியே கொஞ்சம் சுண்டி வந்துருக்கு பாருங்க. அதனால இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சமா உப்பு, ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்பதான் ஸ்வீட் வந்து நமக்கு பாயாசத்துல எடுத்து கொடுக்கும். சேர்த்துட்டு இந்த தண்ணி இப்போ ஒரு கொதி வரட்டோங்க. நமக்கு நம்ம கேரட் வேக வச்சிருந்தோம்னுங்க, எடுத்துடலாம்.
கேரட் பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்க. கலரே பாத்தீங்கன்னா எவ்வளவு சூப்பரா அழகா வெந்து வந்திருக்கு. ஆயில வைக்கும்போது கலர் அப்படியே நமக்கு அழகா இருக்கும். இப்ப தண்ணி பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுள்ளங்க. அது அப்போ நமக்கு ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம இப்ப வந்து வறுத்து வச்சிருக்கிற சேமியாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுருவோம். இப்ப கேரட் பொரியலுக்கு ஒரு கடாயை எடுத்து வச்சிருக்கேங்க. அதுல ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் காஞ்சோனே ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரியும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஒரு 5-6 பூண்டு பாத்தீங்கன்னா தட்டி சேர்த்துக்கலாங்க. இப்ப கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் பூண்டு சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க. நான் வந்து பூண்டை மறந்துட்டேன், அதுக்காக அப்புறமா போடுறேன். நீங்க அப்படி போட்டீங்கன்னா பூண்டுடைய ஃப்ளேவர் வந்து பாத்தீங்கன்னா கேரட் பொரியல் ரொம்பவே நல்லா இருக்கும். சேர்த்துட்டு வதக்கிக்கலாங்க. இப்ப இங்க பாயாசத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஜவ்வரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் திரும்பி ஒரு கிளாஸ் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் திக்கான மாதிரி இருந்துச்சுட்டு மொத்தம் 4 கிளாஸ் மொத்தமாவே நான் பாயாசத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இப்ப வெங்காயம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு வெங்காயமும் பூண்டும் வதங்கி வரணும். இப்ப நம்ம வேக வச்சிருக்கிற கேரட் சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். கேரட் பொரியல் பாத்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வெறுமிளகாத்தூள். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுட்டு ஒரு லோ ஃப்ளேம்ல பாத்தீங்களா ஒரு 3-4 நிமிஷம் நமக்கு வேகணும். ஏன்னா நமக்கு கேரட் ஏற்கனவே வெந்துருச்சு. தூளுடைய பச்சை வாசனை போகிறதுக்கு மட்டும் நம்ம வேக வச்சுக்கணுங்க. ஆனால் ஒரு 3-4 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க அப்படியே லோ ஃப்ளேம்ல. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம சேமியா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ சேமியா நமக்கு வெந்துருச்சுங்க. இப்போ சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு கிளாஸ் சேமியா எடுத்ததுனால ஒரு 3/4 கிளாஸ் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்வீட் வேணும்னா நீங்கள் ஒரு கிளாஸ் சர்க்கரை கூட சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி பாசிப்பருப்பு போட்டு வெல்லம் போட்டு அதில் செஞ்சுருப்பேன் பாயாசம். இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா சர்க்கரை தான் சேர்க்குறேன் பாயாசத்துக்கு. சர்க்கரை சேர்த்துட்டு நமக்கு சர்க்கரை வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகணும், நல்லா கரைஞ்சி வரணும் பாயாசத்தில். இப்போ தூளுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. நமக்கு ஒரு கலந்து விட்டுறலாம். இந்த கடாய் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக வாங்கினேங்க. பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ஸ்டோர்னு சொல்லிட்டு அந்த கடையில் தான் வாங்கினேன். எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிச்சு. கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு அழகாக வச்சு வாங்கினேன். இந்த பொடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சேமக்கிழங்கு வறுவல் போட்டுருப்போங்க. சேமக்கிழங்கு ரோஸ்ட் அப்போ நான் ஒரு பொடி பண்ணி காமிச்சிருப்பேன். அதோடைய பொடி தான் இது. நான் அப்பயே சொல்லியிருப்பேன் நம்ம சில பொரியலுக்குலாம் நம்ம வந்து இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. சேமக்கிழங்குடைய லிங்க் பாத்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன். அதனால எண்ட் ஸ்லைட்லயும் வீடியோட எண்ட் ஸ்லைட்லயும் கொடுக்குறேங்க. இந்த மசாலாக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குங்க. அதுல போய் செக் பண்ணுங்க. இப்ப இந்த பொடியை போட்டுடலாம். சின்ன ஸ்பூனால ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இந்த பொடியை சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். இப்ப கலந்து விட்டுட்டு திரும்பி ஒரு லோ ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் நமக்கு இருக்கட்டும். அந்த தூள் அந்த மசாலாவுடைய ஃப்ளேவர் பாத்தீங்கன்னா அப்பதான் நமக்கு கேரட்ல நல்லா இறங்கி நல்லா இருக்கும். ஏற்கனவே அது வந்து வறுத்து தான் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம். அதனால ஒரு 2 நிமிஷம் நமக்கு இருந்தால் சரியா இருக்கும். இப்போ நம்ம 2 நிமிஷம் போல ஆயிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுறலாங்க. இப்போ சூப்பராக சுவையான கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்களாம். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு நான் சர்க்கரை போட்டு பாயாசத்தில் நல்லா மெல்ட் ஆகி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுருவோம். இப்போ பால் பார்த்தீங்கன்னா பாயாசத்துக்கு அந்த பக்கம் காஞ்சிட்டு இருக்கு. அது சூடாக இருக்கு. சூடாக வந்து நம்ம பாயாசத்தில் பால் சேர்க்கக்கூடாது. ஏன்னா பாயாசமும் நமக்கு சூடாக இருக்கு, பாலும் சூடாக இருக்கு. அப்படி சேர்த்தோம்னா நமக்கு லேசாக பாயாசம் திரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால என்கிட்ட இப்போ ஒரு 6 கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு பால் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் இதை சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஆற வச்சு மீதி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம தாளிக்கிற கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு பாயாசத்துக்கு தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி லேசாக வறுபட்டோடனே திராட்சை சேர்த்துக்கலாங்க. திராட்சை நமக்கு உப்பி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டு பாயாசத்தில் சேர்த்துடலாம். பாயாசம் பார்த்தீங்கன்னா நம்ம இறக்கி வச்சதுக்குள்ள கட்டியாயிடுச்சு பாருங்க. சேமியா ஜவ்வரிசி பாயாசத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு ஆறு பாத்தீங்கன்னா இருக ஆரம்பிச்சிடும். நமக்கு பாயாசமும் சூடா இருக்கும்போது பாலும் சூடா இருந்துச்சுன்னா நம்ம பால் சேர்க்கக்கூடாது. சூடான பாலை சேர்க்கக்கூடாது, ஆறின பால் சேர்க்கலாம். அதே நம்ம வந்து இறுகிடுச்சு நமக்கு அப்படிங்கிற போது நம்ம பாலை வந்து கொஞ்சம் லேசா சூடு பண்ணிட்டு அப்ப சேர்த்துக்கலாம். அப்ப பாயாசம் நமக்கு ஆறி இருக்கும். பால் வந்து சூடா சேர்த்தோம்னா ஒன்னும் ஆகாது.
ஏன்னா பாலும் பாயாசமும் சூடா இருக்கும்போது பாத்தீங்கன்னா சர்க்கரை வந்து நமக்கு லேசா திரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனாலதான் ரெண்டுத்தையும் சூடா சேர்க்கக்கூடாது. இப்போ நான் வந்து பால் சேர்த்துக்கிறேங்க. பால் கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ நமக்கு சேமியா ஜவ்வரிசி பாயசம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாயாசம் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க. பாயாசம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சேமியா ஜவ்வரிசி பாயாசத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பால் சேர்த்தாதான் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி கேரட் பொரியலும் சேமியா ஜவ்வரிசி பாயாசமும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.